எனக்கு ரொம்ப அளவுக்கு மீறி கோவம் வருது. பெரியவங்கள்ட்டையும் கோவப்படுறேன், வீட்டில் குழந்தைங்கள்ட்டையும் கோவப்படுறேன், என்னோட ஸ்பௌஸ் கிட்ட கோவப்படுறேன், ஆஃபீஸில் வெளியில் போயிட்டு வர இடத்துல நிறைய நான் கோவப்படுறேன். அப்படிங்கும்போது அதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா, நம்ம பிரெயினில் ஒரு சின்ன வயரிங் கனெக்ஷனாக மாற்றணும். ஃபர்ஸ்ட் நம்மளோட பிரெயினில் எந்த மாதிரி வயர் ஆயிருக்கு அப்படின்னாக்கா, ஏதாவது நம்மளை வந்து ஒரு ட்ரிகர் பண்ணுற விஷயம் இருந்தால் போதும் டப்புன்னு நம்ம வெடிச்சிருவோம், கோவத்தை வெளிக்காமிப்போம். அப்படி தான் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கோம், குயிக் ரெஸ்பான்ஸ் மாதிரி. ஸோ அதை எப்படி மாற்றலாம்? ஒரு கோவப்படுற சுச்சுவேஷன் இல்லை, நான் கோவப்பட போகிறதில்ல, நான் அமைதியாக தான் இருக்க போகிறேன், நான் அதுக்கப்புறமா டீல் பண்ணிக்கிறேன், பட் நான் இப்போ இந்த ஹீட்டட் மினிட்ல நான் வந்து என்னோட கோவத்தை காமிக்க போகிறதில்ல அப்படிங்கிற அந்த காம்னஸை நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா, நீங்களாக கான்ஷியஸாக நினச்சா மட்டும்தான் உங்களால் கோவப்பட முடியும். ஸோ கோவப்படுற சுச்சுவேஷன் வரும்பொழுதெல்லாம் நீங்கள் வந்து காமாக இருக்க போகிறேன், நான் அப்புறம் தான் ரெஸ்பாண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஸ்லோலி உங்களோட பிரெயினில் ஒரு புதுசாக ஒரு ரூட் வரும். ஓகே, ஸோ கோவப்பட்டால் என்னோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ரியாக்ஷனுக்கான ஒரு ரூட் உங்களோட பிரெயினில் புதுசாக ஃபார்ம் ஆகுது. அது டெக்னிக்கலாக நம்ம சொல்லணும்னா நியூரல் பாத்வே இல்லை நியூரல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டக்குன்னு கோவப்படுறதுக்கு பதில் நீங்கள் ஒரு புது ரூட் அமைச்சிருக்கீங்க. இல்லை, நான் இப்படி இதை வந்து டீல் பண்ண போகிறது கிடையாது, நான் சைலண்ட்டாக இருக்க போகிறேன், கொஞ்சம் காம் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட அதுக்கான ஒரு கம்யூனிகேஷன் இல்லை கான்வர்சேஷன் நான் டெவலப் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு புது கனெக்ஷனை நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா உங்களோட ஆங்கர் வந்து நீங்கள் ஈஸியாக மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் நாள் எடுக்கும், பட் ஹோல் ஹார்ட்டட்லி நீங்கள் வந்து உங்களோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, டூ திஸ் கான்ஷியஸ்லி அண்ட் கண்டினியூஸ்லி அண்ட் கன்சிஸ்டன்ட்லி. ஸோ அதுக்கான பெஸ்ட் ரிசல்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க.